ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் பைத்தானில் கேஸ்டிங்னா என்ன, அப்புறம் யூசர் கிட்டேருந்து எப்படி ஒரு இன்புட் வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ்டிங்னா என்ன அப்படின்னா, ஒரு டேட்டா டைப்ஸில் இருந்து இன்னொரு டேட்டா டைப்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் கேஸ்டிங். பார்த்தீங்கன்னா B4னு ஒரு வேரியபிளில் 10ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம், A5னு ஒரு வேரியபிளில் 20ன்னு கொடுத்துருக்கோம். சின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி A5ஐயும் B4ஐயும் ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்கோம். அப்படின்னா என்ன, 10ஐயும் 20ஐயும் ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்கோம். ஆனால் ப்ளஸ் ஆகுமா? ஆகாது. ஏன்? அது வந்து நம்ம ஸ்ட்ரிங்குன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா டபுள் கொட்டேஷன் கோடில் போட்டால் அது ஸ்ட்ரிங்குன்னு அது கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ 10ஐயும் 20ஐயும் ப்ளஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து 13 கொடுக்குமா? கொடுக்காது. ஏன்னா நம்ம கொடுத்துருக்குறது ஸ்ட்ரிங்கு. இப்போ நம்ம ரன் பண்ணால் ரெண்டையும் கன்கார்டினேட் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 20 10 அப்படின்னு சொல்லி ரெண்டையும் சேர்த்து போட்டிருக்கு. 20 அதுக்கப்புறம் 10 அப்படின்னு சொல்லி சேர்த்து கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இப்போ இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுற மெத்தட் பேர் தான் கேஸ்டிங். இப்போ பாருங்கள், இன்ட்டுன்னு கொடுத்துட்டோம். A5ங்கிற வேரியபிளுக்கும் இன்ட்டுன்னு கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து அது இன்டீஜர்னு சொல்லிட்டோம். இப்போ ரன் பண்ணால் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி காமிக்கும் 30. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனை வந்து நம்ம வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறது, ஒரு டேட்டா டைப்ஸ்லேருந்து வேறு ஒரு டேட்டா டைப்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறது தான் கேஸ்டிங்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு யூசர் டு கெட் இன்புட். எப்படி ஒரு யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்குறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ A6னு ஒரு வேரியபிள், அதுக்குள்ளே வந்துட்டு இன்ட்டுன்னு நம்ம கொடுத்துருக்கோம். இன்ட்டுன்னு கொடுத்தா நம்ம இன்டீஜர் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறோம். இன்டீஜர் தான் நம்ம நீ வாங்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இன்புட் வாங்குன்னு சொல்கிறோம். என்டையர் அப்படிங்கிறது நம்ம கொடுக்க வேண்டிய ஸ்டேட்மெண்ட். அதாவது என்டையர் அப்படின்னு சொன்ன .: வச்சு வரணும். அதில் நம்ம வந்து நம்மளோட இன்புட்டை கொடுக்கணும். அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். இது நம்மளுக்கு எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்பை வந்து நீங்கள் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் நேம் கொடுத்து போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிரசன்னா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. நீங்கள் வந்துட்டு அந்த லாகின்லாம் பண்ணி முடித்தோன்னே அது என்ன சொல்லும், அந்த ஆப்குள்ளே போனோன்னா வெல்கம் பிரசன்னா அப்படின்னு சொல்லும்ல. அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருந்து இன்புட்டை வாங்கி அதை வச்சு உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுது. அதுதான் வந்துட்டு யூசர் டு கெட் இன்புட். இப்படி தான் நம்மக்கிட்ட இருந்து இன்புட் வாங்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் இன்புட் வாங்கணும். இப்போ என்ன பண்ணுறோம், ஏன்னு ஒரு வேரியபிளில் இன்ட்டுன்னு ஒரு நம்பர் வாங்க, அதாவது இன்டீஜர் வாங்கு, இன்புட்டாக வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு என்டையர்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி B5னு ஒரு வேரியபிளில் இன்ட்டு, அது வந்து நம்பராக இருக்கணும். இப்போ அதை வந்து என்டர் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ B6னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி A6ஐயும் B5ஐயும் ப்ளஸ் பண்ணுன்னு சொல்கிறோம். அதாவது A6 வேரியபிளில் உள்ள கொடுத்த நம்பரையும் B5 கொடுத்த நம்பரையும் ப்ளஸ் பண்ணுன்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்மள்ட்ட என்டையர் அப்படின்னு கேட்கணும், நம்பர் என்டர் பண்ண சொல்லுது. 27 அப்படின்னு ஒரு நம்பர் என்டர் பண்ணி என்டர் அமுக்குறேன். திரும்ப நம்பர் என்டர் பண்ண சொல்லுது. 28 அப்படின்னு நம்பரை என்டர் பண்ணிட்டு என்டர் அமுக்குறேன். ஏன் உங்களுக்கு ப்ளஸ் பண்ணி சொல்லலைன்னா நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து அதை பிரிண்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டும். ஏன்னா எப்போ நம்ம பிரிண்ட்டுன்னு கொடுத்தா தான் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ என்ன சொல்கிறோம், பிரிண்ட் நம்மளோட வேரியபிள் என்ன, B6ல் தானே ரெண்டையும் பிரிண்ட் பண்ண சொல்கிறோம், அப்போ கொடுக்கணும். இப்போ நம்ம வந்து F5 போட்டு ரன் பண்ணுவோம். இப்போ நம்பர் கேட்குது 27, நெக்ஸ்ட்டு 28, இப்போ 55 இப்படின்னு சொல்லி இப்போ பிரிண்ட் ஆகி காமிச்சிருக்கு. நீங்கள் பிரிண்ட்டுன்னு கொடுக்கலன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகி காட்டாது. அதுவே வந்து ஆட் பண்ணிவிட்டு விட்டுரும். நம்ம ஆட் பண்ண வேல்யூவை காட்டணும் அப்படின்னா பிரிண்ட்டுன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா தான் எதாக இருந்தாலும் நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும். அந்த பிரிண்ட்டுன்னு ஒரு கீவேர்ட் கொடுத்தா தான் என்ன ப்ராசஸ் நடந்திருக்குன்னு சொல்லி உங்களால் பார்க்க முடியும். அதனால தான் பிரிண்ட் யூஸ் ஆகுது. இந்த வீடியோவில் நம்ம கேஸ்டிங்னா என்ன, எப்படி யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு திரும்ப ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். இதே மாதிரி பைத்தான் பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா வெர்சடைல் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.